ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: وبعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ்ச்சியும் ஏகரம் அல்லாஹ் ஒருவனுக்கே சமர்ப்பித்து அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தோழர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதனுடைய தூய வடிவை அறிந்து சத்தியத்தை சத்தியம் என்றும் அசத்தியத்தை அசத்தியம் என்றும் போதித்துக் கொண்டிருக்கின்ற, அதை விளங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நோட்டமாக துவாசனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எந்த சமுதாயத்திற்கும் தரப்படாத ஒரு அந்தஸ்தை பெற்று ஒவ்வொரு வாரமும் நமக்குள் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் களைந்து அறிவதற்காக வேண்டி நாம் செயல்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய உரையிலும் ஒவ்வொரு செய்திகளை கேட்டு வருகின்றோம். ஒவ்வொரு செய்திகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஜும்மாவினுடைய உரையில் நாம் அறிய இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை அனுப்பியதற்குண்டான அடிப்படை நோக்கம் மறுமையை பேசிக்காக வைத்துதான், மறுமையை முன்னோடியாக வைத்துதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்திற்கு மனித சமுதாயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கின்றான், அந்த நாளினுடைய கடுமை, அந்த நாளினுடைய தாக்கம் இந்த மனிதர்களுக்கு உணர வைப்பதற்காக வேண்டிய அதை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம். இவர்கள் எதிர்பார்க்காத நிமிடத்தில், கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நாளை நாம் ஏற்படுத்தி காமிப்போம் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்களுக்குண்டான பரீட்சையின் நாளை, மனிதர்களுக்குண்டான அந்த கூலியின் நாளை, மனிதர்களுக்குண்டான வெற்றியின் நாளை, மனிதர்கள் இனி அழிவே இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வினிடத்தில் கோபம் பெறாத ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நாளில் நல்லடியார்களுக்குண்டான கணக்கையும் தீயவர்களுக்குண்டான கணக்கையும், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்குண்டான கணக்கையும் இறை மறுப்பாளர்களுக்குண்டான கணக்கையும் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றான். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் நம்முடைய கண்களுக்கு மிகவும் வியப்பான உலகமாக, மிகவும் பிரம்மாண்டமான உலகமாக நம்மளால் யோசித்து பார்க்க முடியவில்லை. இந்த உலகில் எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டு வர வேண்டும், இந்த உலகில் சொர்க்கத்தை விட அதிகமான முறையில் இருக்கின்றதெல்லாம் சிலர்கள் சொல்கின்றார்கள். சிலர்கள் அதிகமான முறையில் இந்த உலகை நேசித்து இந்த உலகில் இல்லாத விஷயங்களே கிடையாது, எந்த மூளைக்கு சென்றாலும் அத்தனை இடங்களிலும் அற்புதங்களை அழகாக நாம் பார்க்கலாம் என்றெல்லாம் நாம் பேசிக் கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில்
அல்லாஹ்வுடைய கணக்கில் இந்த உலகை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரே ஒரு நபிமொழியை மட்டும் உதாரணம் காட்டுகின்றார்கள். நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில், உதாரணத்தை நான் சொல்றேன், காலையில எப்படி ரொட்டியை டீல நினைச்சு திங்கிறீங்களோ அதை போன்று நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய, உங்களுடைய கண்களுக்கு கவர்ச்சியாக தெரியக்கூடிய இந்த உலகம் உங்களை மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா? நீங்கள் பிஸ்கட்டை வச்சு சாப்பிடுறீங்களே, இதை போன்றதுதான் அல்லாஹ்விடத்தில் மதிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் ரொட்டி துண்டை போன்று இந்த உலகத்தை மதித்திருக்கின்றான். அவனுடைய அளவில் இந்த உலகம் முழுவதும் ரொட்டியின் துண்டுகளை போன்று. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இதை விளக்குகின்றான். அவர்கள்தான் இதை முழுமையான முறையில் நம்புவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மறுமையை நம்பாத மக்கள் இந்த உலகில் யார்? அதையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். இறை மறுப்பாளர்கள். யார் இந்த உலகில் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பவில்லையோ அவர்கள் இறை மறுப்பாளர்கள். அல்லாஹ்விற்கு வழங்கப்பட்ட அந்த அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட அந்த வேதத்திற்கு மாற்றமானவர்கள், மறுமையின் பயம் இல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை அடைவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். ஒரு யூத மத அறிஞரும் இறை நம்பிக்கை கொண்டவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா அபா காசிம் அல்லது யா முஹம்மத் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நீண்ட கேள்விகளை கேட்கின்றார்கள். மறுமை என்று சொன்னால் என்ன? மறுமை எப்போது வரும்? அதனுடைய நிகழ்வுகள் உங்கள் இறைவனிடத்தில் என்ன என்பதை பற்றி அந்த வேத மத அறிஞர்கள் கேட்கின்றார்கள். இவர்கள் யார்? ஏற்கனவே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற சமுதாயம். அல்லாஹ்வுடைய வசனத்தை திரித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத கொள்ளாததை எல்லாம் சேர்த்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றது. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தின் மூலம் அல்லாஹ் ஒன்றை சொல்கின்றான். யன்சுகு ஃபிஸ் ஸமாவாத் வல் யௌமல் கியாமத்தி அலா இஸ்பி. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த வானத்தை அல்லாஹ் ஒரு விரலில் அல்லாஹ் தூக்கி வைக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத மத அறிஞரிடத்தில் சொல்கின்றார்கள். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மறுமையினுடைய தாக்கம் என்னவென்று அந்த மனிதர் கேட்கும் பொழுது, மறுமையினுடைய நிகழ்ச்சி எப்படி ஏற்படும் என்று கேட்கும் பொழுது, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யம்சக்க ஸமாவாத்தி யௌமல் கியாமத்தி அலா இஸ்பி. அல்லாஹ் இந்த வானம் முழுவதையும், இந்த வானத்தை தன்னுடைய ஒரு விரலில் அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் அரல் அலா இஸ்பி வல் ஜிபால். இரண்டாவதாக அல்லாஹ் வைத்திருப்பது, இந்த பூமியை அல்லாஹ் ஒரு விரலில் வைத்திருக்கின்றான். என்ன செய்யறான்? இந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் எத்தனை விரல்ல? ஒரு கையில கூட வச்சிரல, ஒரு விரலில், அவனுடைய ஒரு விரலில் இந்த பூமி முழுவதையும் நிறுத்தி வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள். மூன்றாவது, வல் ஜிபால வஸ் ஸஜரத அலா இஸ்பி. மூன்றாவதாக மரங்கள், இந்த உலகில் இருக்கக்கூடிய மரமட்டைகள் அனைத்தையும், வல் ஜிபால் மலைகள், இந்த உலகில் எங்கெல்லாம் மலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் மலைகள் கோபுரங்களாக வளர்ந்திருக்கின்றதோ, அந்த மலைகள் அனைத்தையும், இந்த உலகில் உள்ள செடி பூண்டுகள் மரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இன்னொரு விரலில் வைத்திருக்கின்றான். இது மூன்றாவது விஷயம். நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல் மா வல் ஆசாரி அலல் இஸ்பி. இந்த உலகில்
தண்ணீர், கடல் அனைத்தையும் ஒரு விரலில், ஈர மண்கள் அனைத்தையும் ஒரு விரலிலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த 4வது விஷயத்தை சொல்கின்றார்கள். அடுத்தது வஸாயிரீனல் ஹல்கி வலஸ்வயிஸ்பி, இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு விரலில் வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயத்தையும் அந்த யூத மத அறிஞர் கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மறுமை நாள் இப்பொழுதுதான் வரும், அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் தன்னுடைய கைகளில் 5 விரல்களில் அல்லாஹ் வைத்திருப்பான், ஒவ்வொரு விரலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி, இந்த விரல்களில் தான் அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் மறுமை நாளில் நிகழும் பொழுது அல்லாஹ் வைத்திருப்பான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சும்ம யஹ்ஸரூன ஃபயகூலூன அன மாலிகுல் முல்க், அல்லாஹ் மனிதர்களை அழைத்து சொல்வான், இந்த உலகில் நான் அரசன், நான் அதிபதி, நான் ஆளக்கூடியவன், நான் அகம்பாவம் கொண்டவன், நான் பெருமை அடித்தவன் என்று சொல்லி யாரெல்லாம் கூறினார்கள் அவர்கள் எல்லாம் என்னிடத்தில் இப்போது நிற்கட்டும். அன மாலிகுல் முல்க், நான் தான் அதிபதி, நான் தான் இந்த உலகின் அரசன், நான் தான் இந்த உலகின் அதிபதி என்று சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றி கூறுவான் என்று அந்த யூத மத அறிஞரிடத்தில் சொன்னவுடன் அவர் திகைத்து போய் நின்றார். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், இதுதான் மறுமையின் அடையாளம், இப்படிதான் மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த மறுமை நாளை தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். அவர் வாயடைத்து போய் நின்றார் என்று அந்த நபி மொழியில் வருகின்றது. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகின்றது? அல்லாஹ் இந்த உலகம் முழுவதையும் நம்முடைய கண்களுக்கு வியப்பானதாக காட்டினாலும், இந்த உலக மக்கள் அதை வியப்பானதாக கண்டாலும், இந்த உலகில் இல்லாததே கிடையாது என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்க சொல்கின்றான்? மறுமையை நேசித்து இந்த உலகில் நீங்கள் வாழுங்கள், மறுமையை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த உலகில் உங்களுடைய வாழ்க்கை அனைத்து விஷயத்தையும் செயல்படுத்துங்கள். இந்த உலகம் அனைத்தும் மறுமையை பேசிக்காக வைத்துதான் இயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு நாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் என்ற ஒருவனை ஏற்றிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கின்றோம். சிறு வயதிலிருந்து இன்றை வரைக்கும் ஈமானின் 6 அம்சங்களை தெரிந்து அடைந்து அதை மனனம் செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு உயிர் கொடுக்கவும் நிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றோமா? அல்லாஹ் 6 விஷயங்களை நம்பினால்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பல ரூல்ஸ்களை அல்லாஹ் போடுறான். இந்த 6 விஷயங்களும் என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி, அந்த மலக்குமார்களை நம்புவது, வ குத்துபிஹி, வேதங்களை நம்புவது, வ ரசூலிஹி, இறை தூதர்களை நம்புவது, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்புவது, வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே இந்த உலகில் நடத்தப்படுகின்றது என்று சொல்லி இந்த 6 விஷயங்களையும் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் நம்பினால் அல்லது ஒரு மனிதன் நம்பினால் தான், இந்த உலகில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் நம்பி அதை ஏற்றுக்கொண்டால் தான் அவனின் மீது இபாதத்துகளை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இஸ்லாம் போதனை செய்கின்றது. வணக்க வழிபாடுகளில் செயல்படுவதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இந்த 6ஐயும் நம்பாமல் ஒரு மனிதன் செயல்பட்டால் அவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இறை மறுப்பை கொண்டு மற்ற மதங்களை வணங்கி பல கடவுள் கொள்கையை வணங்கி கொண்டு அவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் உள்ள நல்ல விஷயங்களை செய்கின்றார்கள் அல்லது உலகத்தில் நல்ல விஷயங்களை அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். அவர்களுக்குண்டான நிலைமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த உலகிலேயே அதற்குண்டான நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுவான். மறுமையில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காத நிலைமையில் தான் இறைவனிடத்தில் நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்தில் 2 விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றான். ஒன்று,
அல்லாஹ்வை நம்பி செயல்படுபவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் காத்து வைத்திருக்கின்றான், அவர்களுடைய கூலியை அல்லாஹ் சேகரித்து வைத்திருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொன்று என்ன, இந்த உலகில் நம்பி இந்த உலகே கதி என்று வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த மறுமையின் அச்சம் இல்லாமல், மறுமையின் பயம் இல்லாமல் நல்ல விஷயங்களை செய்து அவ்வப்போது இந்த உலகில் வாழ்பவர்களுக்கு அவர்களின் நன்மைக்குண்டான கூலி உலகத்திலேயே வழங்கப்பட்டு விடும். மறுமையில் அவர்கள் அதை எதிர்பார்க்கவே முடியாது, மறுமையில் அவர்கள் அதை யோசித்து பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அப்போது இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும் மறுமையை பேசிக்காக வைத்து, மறுமையை முன்னோடியாக வைத்து, அந்த மறுமைக்காக வேண்டிதான் இந்த உலகில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மைகளும் தீமைகளும் இந்த உலகில் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அவர்களின் வழிகளையும், தீமைகளை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்களின் வழிகளையும் அல்லாஹ் எளிதாக்கி காமிக்கின்றான். நன்மைகளை சம்பாதிப்பவர்களுக்கு அதனுடைய கூலியை அல்லாஹ் மறுமையில் சேகரித்து காமிக்கின்றான். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனத்தை ஓதி காமித்து அதை பற்றி சொல்கின்றார்கள். மறுமை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்டது, மறுமையின் தாக்கத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான். வமா கத் அராக ஹல்கன் கதரிஹி வல் அரல் ஜமீஅன் கலைனாஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாதி வல் மத்தாரின வ பைனஹுமா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மறுமையை தன்னுடைய வலக்கையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த பூமியும் வானமும் சுருட்டப்பட்டு தனது வலது கையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யார் மறுமையை கத்தப்னா அழைக்கும் அல்லாஹ்விடத்தில் மறுமையை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வலகும் அதாபுன் அலீம், மிகவும் பகிரங்கமான ஒரு வேதனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப வேதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் எதை வைத்து வேதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள்? இந்த உலகில் நன்மைகளை செய்திருந்தாலும், அவர்கள் அதிகமான முறையில் தொழுதிருந்தாலும் ஒன்றே ஒன்று அவர்களிடத்திலே இல்லை, அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அந்த மறுமையின் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்தும், அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். மறுமையில் அவர்கள் ஏறெடுத்து பார்ப்பதற்கு நன்மைகள் எதுவும் மிஞ்சாத அளவில் தான் இருப்பார்கள். அப்ப இந்த உலகில் ஒரு இறை நம்பிக்கையாளனாக நாம் வாழுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படை கட்டளை என்ன தெரியுமா? மறுமை என்ற அந்த வார்த்தையை சரியான முறையில் நம்ப வேண்டும். அந்த செயலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஏராளமான அடையாளங்களை நமக்கு சொல்லி காமித்திருக்கின்றார்கள். மறுமையினுடைய அடையாளங்களை, பல அடையாளங்கள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையின் அடையாளம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போது இந்த உலகில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை உலகை ஒப்பற்றதாக ஆக்கிக்கொண்டு, உலகத்தை விரும்பியதாக அமைத்துக் கொண்டு, உலகத்தை நேசிப்பதாக ஆக்கிக் கொண்டதாக இருக்கக்கூடாது. உலகத்தில் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டியும், நமக்குள் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டியும், இறைவன் என்றால் யார் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியும், இறை கோட்பாடு எதை நமக்கு போதிக்கின்றது என்பதை தெளிவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அமைத்து காட்டுகின்றார். அது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கும் இறை மறுப்பற்ற நகைவஞ்ச கொள்கை உள்ளவனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். இவர்களின் கூலி எப்படிப்பட்டது, அவர்களின் கூலி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு காற்றை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காமித்து, அந்த காற்றின் மூலம் பயிர்கள் அசைகின்றது, பயிர்கள் சாய்ந்து விடுகின்றது, இந்த பயிருக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவனின் கூலியை காட்டுகின்றார்கள். என்ன, எதை பற்றி தெளிவுபடுத்தின அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த காற்று வேகமாக வீசினாலும், அது மெதுவாக வீசினாலும் அந்த பயிர்கள் மறு சாய்ந்து விடுகின்றது. மறுபடியும் அந்த காற்று இந்த பக்கம் வீசும் பொழுது அந்த பயிர்கள் நேராக நின்று விடுகின்றது. அது இப்படி சாய்ந்தும் நேராக நின்றுமே விளைச்சலை கொடுக்கின்றது. இதை போன்றுதான் இந்த உலகில் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன், அவனுடைய அனைத்து விஷயங்களும் கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும்,
அவன் உலகில் சாய்க்கப்பட்டாலும் உலகில் தகர்த்தப்பட்டாலும் அவனுடைய ஈமானும் அவனுடைய மறுமை லட்சியமும் அவனுடைய மறுமையின் நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தது என்று சொன்னால், இதை வைத்து அவன் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்தும் அந்த பயிர்களுக்கு சமம். அது சாய்ந்தாலும் அழிவதில்லை. அது காற்றடித்த போதிலும் இந்த பக்கம் சாய்கின்றது, மறுபடியும் அந்த பக்கம் காற்றடிக்கும் பொழுது நேராக நிற்கின்றது. நேராக நின்று அதனுடைய வேலைகளை அது செய்கின்றது. அதனுடைய வேலைகளை அந்த பூமியில் அது நட்டுக்கொண்டிருக்கின்றது. அதை போன்றுதான் இந்த உலகில் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் பல துன்பங்கள் வந்தாலும், பல இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும், பல கஷ்டங்களை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தினாலும் அது இறை நம்பிக்கை கொண்டவனை தவிர்த்து வேறு மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யாருக்குதான் அது லேசா இருக்கும்? அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி இந்த உலகில் வாழக்கூடியவனுக்கு அது துன்பமாக தெரியாது. யாரெல்லாம் உலகத்தை நேசித்து உலகத்திற்காக வாழ்ந்து உலகத்தில் பகட்டை காமித்து பகட்டுக்காக அல்லாஹ்வை வணங்கி பகட்டுக்காக வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்விடமிருந்து ஒரு துன்பம் வரும் பொழுதும், அல்லாஹ்விடமிருந்து ஒரு சோதனை வரும் பொழுதும் அது அவர்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கும். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இரண்டும் எங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்துதான் வருது, நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி அந்த இறை நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள். அந்த மறுமையை நம்பக்கூடிய மறுமை நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து கூறுகின்றான். இன்றைக்கு எத்தனை பேர் உள்ளத்தில் அல்லாஹ்வை ஏசாத நிலைமைகள், அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு நாங்கள் சலித்து விட்டோம் என்று நம்பிக்கை ஏராளமான மக்களிடத்தில் நம்மிடத்தில் இருக்கின்றது. எப்படி? அல்லாஹ்விடத்தில் மட்டும் நீங்கள் நம்பிக்கை இழக்க கூடாது என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். நீங்கள் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பொறுமையாளர்களிடத்தில் தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். அப்ப இத்தனை விஷயங்களும் நமக்கு எதை போதிக்கின்றது? மறுமையை அவர்கள் முன்னோடியாக வைத்து செயல்பட வேண்டும். மறுமைக்காக இந்த உலகில் எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றார். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவான் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில், நீங்கள் யோசித்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் இந்த பூமி முழுவதையும் வெட்டை வெளிர் என்ற அந்த வெளிச்சமாக அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த பூமியில் ஏராளமான இடைஞ்சல்களை பார்க்கின்றீர்கள், ஏராளமான இன்னல்களை பார்க்கின்றீர்கள். ஆனால் மறுமையினுடைய நாளை அல்லாஹ் நம்ம ஞாபகப்படுத்தும் பொழுது இந்த பூமி முழுவதும் பொட்டல் காடாக இருக்கும். நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத இடங்களாக, ஒன்றும் இல்லாத காடுகளை போன்று என்ன செய்யும் இந்த பூமி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். வானங்களை வேறு வானங்களாகும், பூமியை அல்லாஹ் நீங்கள் பார்க்கக்கூடிய பூமி இல்லாமல் வேறு பூமியாகவும் உங்களுக்கு அல்லாஹ் மறுமையை காமிப்பான். அப்படிப்பட்ட மறுமை நாளுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும்? மறுமை நாளுக்காக நான் ஆவல் கொள்கின்றேன், ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதர் மறுமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அந்த விஷயத்தை செவியேற்றதுடன் அவர்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு ஒன்றும் அறியாததை போன்று தெரியாததை போன்று திரும்பிக் கொள்கின்றார்கள். மறுபடியும் அந்த மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பிக் கொள்கின்றார்கள். மூன்றாவது அந்த மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, மறுமை நாள் எப்பொழுதுதான் வரும் என்று கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் அடைந்து சொல்கின்றார்கள், மறுமைக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்துக் கொள்கின்றீர்கள்? மறுமைக்காக நீங்கள் எந்த விஷயத்தை சம்பாதித்தீர்கள்? மறுமை என்று கேட்கின்றீர்களே, அதற்குண்டான கூலி உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். இன்றைக்கு நம்மிடத்தில் மறுமைக்காக ஏராளமான கூலிகளை தயார்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றோம், ஏராளமான கூலிகளை நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம், மறுமைக்காக வாழ்கின்றோம் என்று சொல்கின்றோம். அனைத்து வாழ்க்கையும் நமக்கு உலகத்தோடு கலந்த வாழ்க்கையாக, உலகத்தோடு அது மோகம் கொண்ட வாழ்க்கையாக, உலகத்தில் கலப்பற்ற வாழ்க்கையாக தான் அது கலந்து கொண்டு செல்கின்றது.
மறுமையை மட்டும் நேசித்து மறுமைக்காக மட்டும் செயல்படக்கூடிய மக்கள் நம்மில் சொற்பமான மக்களாக தான் இருப்போம். ஏராளமான செய்திகளை கற்றுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் மறுமைக்குண்டான நிகழ்ச்சிகள், அந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றியும் வலியுறுத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்ற ஏராளமான இறைவசனங்களும் ஏராளமான நபிமொழிகளும் நமக்கு எச்சரிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அந்த நேரத்தில் கேட்கின்றோம். ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டும் இறையச்சம் நம்மிடத்தில் வெளிப்படுகின்றது. ஜும்மா முடிந்து விட்டால், இந்த ஜும்மாவுடைய தொழுகையை கலைந்து சென்று விட்டால் நாம் உலகத்தோடு உலகமாக இயல்பான மக்களாக மாறிவிடுகின்றோம். மறுபடியும் அடுத்த வாரம் ஜும்மா வருகின்றது. அந்த நேரத்தில் அமர்ந்து கேட்கின்றோம். அந்த நேரத்திலும் இறையச்சம் வெளிப்பட வேண்டும் என்று நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையை நம்மிடத்தில் பயத்தை வைத்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுமையின் பயம், மறுமையின் அச்சம், அந்த தாக்கம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளும், நாம் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் இந்த உலகில் மறுமைக்காக நான் செய்கின்றேன், அல்லாஹ் மறுமையில் எங்களுடைய கூலியை ஒருபோதும் வீணடித்து விட மாட்டான். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அவர்களுடைய கூலி கடுகளவாக இருந்தாலும், அவர்களுடைய கூலி லேசாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக அவர்கள் வழங்கப்பட்டே தீர்வார்கள். அதை அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தந்து விடுவான். உங்களுடைய தீமை சிறிதாக இருந்தாலும் அதை நீங்கள் வழங்கப்பட்டே தீர்வீர்கள். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் அன்பை நம் மீது அதிகம் செலுத்தக்கூடியவன். நம்முடைய சின்ன கூலியாக இருந்தாலும், அது பெரிய கூலியாக இருந்தாலும், அந்த கூலிக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு பரிசை வழங்க காத்திருக்கின்றான். இந்த உலகில் இன்றைக்கு நன்மைகளுடைய வேலையும், பணத்தினுடைய வேலையும், பணத்தினுடைய மோகமும், மறுமையினுடைய மோகம் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கின்றது? பணங்கள் தான் நம்மிடத்திலே அதிகமான நன்மைகளை யோசிக்கப்படக்கூடிய சிந்தனைகளாக வருகின்றது. சலாம் என்ற அந்த வார்த்தையில் 30 நன்மைகளை கற்றுக் கொடுத்தால், அல்லது துஆவில் நன்மைகளை கற்றுக் கொடுத்தால், எத்தனையோ நபிமொழிகளை நன்மைகளை கற்றுக் கொடுத்தால், அந்த நபிமொழிகள் அனைத்தும் நம்மிடத்திலே காதுகளில் வாங்கி இந்த காதுகளில் தள்ளப்படுகின்றது. பணத்திற்குண்டான வேல்யூ, பணத்திற்குண்டான மோகம், உலகத்தின் அந்த ஒவ்வொரு விஷயத்திற்குண்டான மோகம் நம்மிடத்திலே அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. மறுமையினுடைய மோகம் என்று சொல்லி, மறுமையினுடைய செய்தி என்று சொன்னால், கேட்கும் பொழுது மட்டும்தான் அதை செவியில் ஆழமான முறையில் கேட்கின்றோம். கேட்கும் பொழுது மட்டும்தான் ஆச்சரியப்பட்டு கேட்கின்றோம். அதை கேட்கும் பொழுது மட்டும்தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கேட்கின்றோம். ஆனால் அதை செயல்படுத்துவதற்குண்டான மனிதர்களாக இன்றைய வரையிலும் நாம் மாறவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சிறிய விஷயத்தை அவர்கள் சிறிய நன்மையும் பெரிய நன்மையும் அவர்கள் ஏளனமாக கருதியதே கிடையாது. நமக்கு இன்னைக்கு எப்படி ஆகிட்டு இருக்கு? பெரிய பெரிய நன்மைகள் இருந்தால் அதை தேடி தேடி பார்த்து செய்கிறோம். சின்ன சின்ன நன்மைகள் என்று சொன்னால் அதை நாமே அற்பமாக கருதி விடுகின்றோம். இது சின்ன விஷயம் தானே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டானா? இந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க போறான், இந்த விஷயத்தில் நம்மளை தண்டிக்க போறான்னு சொல்லி நாமே தீர்ப்புகளை வழங்கி கொண்டு, நாமே நமக்கு முடிவு செய்து கொண்டு, நாமே நமக்கு விளக்கங்களை கொடுத்து கொண்டு சின்ன சின்ன நன்மைகளை ஒதுக்கிக் கொள்கின்றோம். சின்ன சின்ன செயல்பாடுகளை ஒதுக்கிக் கொள்கின்றோம். ஏகத்துவத்தை அடைந்து விட்டோம் என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த ஏகத்துவ சிந்தனையும், அந்த மறுமை சிந்தனையும், நன்மையின் தாக்கமும், நன்மையின் வேலையும் எந்த அளவிற்கு கருதப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சிறிய விஷயத்தை, எங்களிடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சிறு பாவங்களை பைருஹா, அதாவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்று நாங்கள் கருதினோம். என்ன செஞ்சோம்? எங்களுடைய காலத்தில் நாங்கள் சின்ன விஷயத்தை, கண் இமையில் இருக்கக்கூடிய அந்த முடி அளவிற்கு உண்டான நளினமான விஷயங்களிலுடைய சின்ன சின்ன பாவங்களை பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம். இது எங்களுக்கு அழிவை கண்டுவிடுமோ, இது எங்களுக்கு மறுமையை விட்டும் பிடுக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ, இது மறுமையை விட்டும் எங்களை பிரித்து விடுமோ என்று சொல்லி நாங்கள் கருதினோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள்.
இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, ஒவ்வொரு விஷயத்திலும் நாமே தீர்ப்புகளை வழங்கி, சின்ன விஷயம் இது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இல்லை அதான் மன்னிக்க